அடுத்து நீங்கள் காண இருப்பது பிரஜாபதிங்காண்டரிம் தர்ப்பயாமி சோமங்காண்டரிம் தர்ப்பயாமி. கேட்டா குழந்தை எங்க வந்த? இன்னைக்கு புனல் போட்டு விடலாமாமா? பாவம் குழந்தைக்கு பழைய ஞாபகம். அவ வீட்டுல சாப்பிட ஆரம்பிச்சுட்டோ இல்லையோ, இனிமே பூனெல்லாம் வேண்டாம். அது அவ்வளவு ஆச்சாரம் இல்லடா குழந்தை. ஈஸ்வரையர், என்ன தேவரே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, இந்த பையனுக்கு ஒரு பூணல் மாட்டி விடுங்க. பூனல்ங்கிறது பிராமணாளுக்கும் ஆசாரிகளுக்கும், கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் தான் மத்தவாளுக்கு. எனக்கு கேட்கல ஐயர, பயலுக்கு தான் கேட்கிறேன். பொறப்பாலாம் ஐயரு தானே. இருந்தாலும் பையன் இப்போ உங்காத்துல தானே வளர்ந்துட்டு இருக்கான். பையன் ஏதோ தப்பா ஆசைப்படுறான். இத பாருங்க ஐயர, என் வீட்டுல சாப்பிட்டுதான் இந்த புள்ள செஞ்ச குத்தம்னா, அதுக்காகத்தான் நீங்க அவனுக்கு பூணூல் போடுறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து எங்க சொத்துல 4 கோட்டை வெறப்பாடு நிலத்தை கோயில் பேர்ல எழுதி வச்சிருக்கோமே, அதுல பூசை நடக்கிற உங்க சாமிக்கு எதுக்கு? இல்ல நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த வருமானத்துல சாப்பிடுற உங்களுக்கு தான் எதுக்கு? வெந்ததை கொடுத்தா சாப்பிட மாட்டோம், வேகாததை யாரு கொடுத்தாலும் சாப்பிடுவோம். அப்படித்தான் வேதத்துல சொல்லி இருக்கு. ஏற்கனவே வந்துருச்சு, நீரு வேதனை பாய்ச்சாது, பூனலை போட்டு விட்டு. என்ன தேவரே, புரியாம பேசுறீங்களே. இந்த ஆறு இப்பத்தான் 2 பேரை காவு வாங்கியிருக்கு. இன்னும் காவு கேட்கும் போல இருக்கு. இத பாருங்க தேவரே, எங்களுக்குன்னு சில அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு இல்லையா? தலைமுறை தலைமுறையா வேதங்கத்து கொடுத்த குடும்பம் ஐயா அந்த பிள்ளையோட குடும்பம். ஆத்துல குளிச்சு புட்டு தலையில குணத்தோட பூணூல மாட்டிக்கிட்டு இவங்க பாட்டனார் நடந்தாருன்னா ஊரே காலில் விழுந்து கும்பிடும் ஐயா. ஊருக்கெல்லாம் பூணூல் போட்ட குடும்பம் அந்த வீட்டு பிள்ளைக்கு போய் பூணூல் போட மாட்டேங்கிறீங்க. இதுக்கப்புறமும் நீங்க மாட்டேன்னு சொன்னா, காபு கொடுக்க போறேன்னு சொன்னனே, அது யாருன்னு என்ன சொல்லலையில? என்னத்தான் சொன்ன? இந்த புல்லும் எள்ளும் பாலு தேம ரத்தத்துலதான் முதக்கும். இத வருங்க, நீங்க பெரியவாள் சொல்றேன். அதுக்குன்னு சில ஆச்சாரங்கள்லாம் உண்டு. எனக்கு என்ன, போட்டு வச்சுடுறேன். கொண்டாங்க. ஈஸ்வரையார், குழந்தை அங்க போய் நிக்கிறது வரும். சங்கரா, நீ ரோசக்காரண்டா. சங்கரா, ஏன்டா உம்முன்னு வர்ற? ஆத்த பார்த்த உடனே நான் எங்க அப்பாவை நினைச்சிருந்தேன். நான் என் பிள்ளைய நினைச்சிட்டேன். எங்க அப்பா இருந்த வரைக்கும் இப்படி போகும்போது சாமி கதையெல்லாம் சொல்லி தருவா. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் யாருமே சொல்லி தருதில்ல. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? தெரிஞ்சா சொல்லி கொடுத்துருவோனேப்பா. சரி, யாரோ எப்போ என் காதல போட்டு ஒரு கதையை அவுத்து விடுறேன். ஆத்த தாண்ட வரைக்கும் பொழுது போகணுமே. இந்த மாதிரி ஆத்த கடக்கிறதுக்கு உங்க அப்பாரு மாதிரி வேறம் தெரிஞ்ச ஒருத்தர் படகுல ஏறி இருக்கார். கை நாட்டுக்காரன் அந்த தோணிக்காரன் நம்மள மாதிரி. படகுல போகிற தோணிக்காரன் கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு. அவன் சொல்லி இருக்கான், எனக்கு தெரியாது சாமின்னு. அடடா, வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தை வீணாக்கி போட்டையே அப்படின்னாரு. மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கும் தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கான். என்னப்பா அது 20 வருஷம் வீணாக்கி போட்டையே அப்படின்னாரு. சரி, இந்த கிருஷ்ணோபதேசம் மாதிரி தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தோணிக்கார தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கான். போச்சப்பா, 30 வருஷம் வீணாக்கி போட்டையா அப்படின்னாரு. பேசிக்கிட்டே இருக்கையில படகுல ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்ப தோணிக்காரன் திருப்பி அடிச்சிருக்கான், ஏன் ஜாமி உனக்கு நீச்ச தெரியுமான்னு. சாஸ்திரி சொல்லியிருக்காரு, அது தெரியாதுப்பா. ஒட்டு மொத்தமா அவன் வாழ்க்கையே போச்சு. எப்படி இருக்கு பாரு. அதனால பொழப்புக்கு எது தேவையோ அதைத்தான் கத்துக்கணும். நீ என்னடானா வேதம் தான் கத்துக்குவேங்கிற, ஆனா உங்க ஆளுங்க கத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே. அது வேற ஒண்ணும் இல்லப்பா.
இந்த சுடுகாட்டு ஆலமரத்துல துருப்புடிச்ச ஆணி அடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்க நெஞ்சில சாதிங்கிற ஆணிய ஆழமா அடிச்சு புட்டாங்க. அதான் இடைஞ்சல. இடைஞ்சல்னா? புரியலையா? சாரிதான். உங்க பேர் என்ன? இந்த கொழுப்பு தானே வேண்டாங்கிறது. என் வீட்டு சோத்தை தின்னு புட்டு என் தோல்லையே சவாரி செஞ்சு புட்டு என் பேர என்னன்னு கேக்குற. இந்த ஊர்ல கை சூப்புற குழந்தைகிட்ட என் பேர் என்னன்னு கேட்டா கூட வாயிலிருந்து கட்ட வரல எடுத்துட்டு பாலு தேவர்னு சொல்லிட்டு மறுபடியும் கை சூப். பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? ஜாதியிலேன்னு சொல்ற நீங்களே மூச்சுக்கு 300 தடவை பாலு தேவர் பரம்பரை பாலு தேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கேளே. நான் கரையேறிட்டேன், நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறீங்களே.